சுவாமிநாதன், இப்ப விஜய் தரப்புல வியூக வகுப்பாளர்கள்லாம் போடுற அந்த கணக்குன்றது கை கொடுக்குமான்றதான் நம்ம இடைவெளிக்கு முன்பு பேசிட்டு இருந்தோம். அதை அவரால் சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது சாத்தியமாகாது. இப்படிதான் தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அப்படி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி தொடர்ச்சியா பேசினாரு. ஆனா கள முடிவுகளை நம்ம பார்த்தோம். 8 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழந்திருந்தாலும் கூட அதிமுக 21% ஓட்டை காட்டியிருந்தாங்க. அதேதான் விஜய் அவர்களுக்கும் ஏற்படும். விஜய் அவர்களாலும் ஒரு 10% ஓட்டை வரைக்கும் எடுக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற மதிப்பீட்டுல. அது எல்லா கட்சிகள்ல இருந்து அவர் எடுத்துட்டு வருவாரு. திமுகவுக்கும் அந்த சேதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் பாஜகவை எதிர்க்கிறார். அதனால சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் ஓரளவு எடுக்கலாம். அதே மாதிரி அதிமுக கடுமையான சேதத்தை சில இடங்கள்ல ஏற்படுத்தும். என்னன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக வரக்கூடிய ஓட்டை அதையும் கொஞ்சம் கணிசமாக விஜய் அவர்கள் எடுக்கலாம். ஆனா இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்ல பெரிதாக. அதனால இளைஞர்கள் ஓட்ட விஜய் இருக்கிறது அதிமுகவுக்கு கொஞ்சம் லாபமாகவும் அது அமையலாம். விசிக கட்சி கூட கூட்டணிக்குள்ள வரலைன்னா கடுமையான சேதத்தை நிச்சயமா சந்திக்கும். இன்னொன்னு, விஜய் அவர்கள் கொள்கையோ சித்தாந்தமோ எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட விஜய் என்கிற முகத்துக்காக தான் ஓட்டு விடும். இன்னொன்னு, நம்ம இப்ப திருச்சி கூட்டம் பேசணும் சார். திருச்சியில ஒரு கூட்டம் நடத்தினாலும் சரி, திண்டிவனத்துல நடத்தினாலும் சரி, திருநெல்வேலியில நடத்தினாலும் சரி, விக்கிரவாண்டியில வந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து ஆட்கள் வரதான் போறாங்க. சோ இது காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ரொம்ப சரியான அணுகுமுறை தான். இன்னொன்னு, ஒருவேளை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டா யாருக்கு ஆபத்துன்னா எல்லா கட்சியோட விஜய்க்கு தான் ஆபத்து. ஏன்னா நம்ம பார்த்தோம், இங்கேயே கிரீஸ் தடவி அவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போற அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு அரசியல் மையம் இருக்கு. அதனால எந்த ஊர்ல அவங்க மக்களை அவர் சந்திக்க வந்தாலும் கூட அது அந்த ஊருக்கான கூட்டமா நிச்சயமா இருக்காது. எந்த ஊர்ல நடத்தினாலும் சுற்றுவட்டார ஒரு 5-6 மாவட்டங்கள்ல இருந்து அவருடைய ரசிகர்கள் திரளுவாங்க. இதுல விஜய் தாவேகாவுக்கு இருக்கிற பெரிய சவாலாகவே இது இருக்கா, ரசிகர்களை கையாள்வது அப்படின்றது? இப்ப இதற்கு முன்பு திரை பிரபலங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. உச்சத்துல இருக்கிறப்ப அது விஜய் அளவுக்கா இல்லையான்றது டிபேட்டபிளா இருக்கலாம். அவங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாக்யராஜ் பீக்ல இருந்தப்ப வந்தாரு, டி ராஜேந்தர் வந்தார், கமல் வந்தார், சரத்குமார்னு. ஆனா இவருக்கு ஒரு பிரத்யேக இந்த சவால் இருக்கா? அதை சமாளிக்கிறதுலே அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கா? நிச்சயமா அதை ரொம்ப எளிதா சமாளிக்கலாம். அடிக்கடி வெளியில வந்துட்டா போதும், நம்ம விஜய் தானே, நம்ம தலைவர் தானே அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவார். எப்பயாவது வர்றதுனாலதான் அவர் ஒரு சாமி எப்பயாவது வரும். ஊர்ல திருவிழா நடக்கும், ஒரு வருஷத்துல 10 நாள் பங்குனி திருவிழான்னு சாமி வெளியில கூட்டமா வரும். நேர்ல போய் கும்பிடுறவங்க குறைவா இருப்பாங்க. சாமியோட அவரை ஒப்பிடல. பட் அந்த மாதிரி ஒரு நடிகர் என்பவர் ஒரு மூடி முறையிடப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அவர் எப்பயாவது வெளியில வரப்பதான் இவ்வளவு கூட்டம் வருது. அவர் ஒரு நார்மலா மாதிரி ரெகுலரா வெளியில வந்துட்டாரு, மக்களை சந்திச்சுட்டாரு அப்படின்னாலே அந்த கூட்டம் குறைஞ்சிரும். ஒருவேளை அப்படி மக்களை சந்திச்சிட்டோம்னா கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கான மாஸ் போயிரும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு அச்சம் இருக்கு. பயப்படுது. திரு சுவாமிநாதன், இப்போ ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு அவங்க என்ன விமர்சனம்னா 4 ஆண்டுகள் அவங்க வெளியிலே வரல அப்படின்னு. கோயம்புத்தூர் மாநாடை எல்லாரும் சுட்டி காண்பிப்பாங்க. அதுக்கு முன்பு விழுப்புரத்துல ஒரு மாநாடு போடுறாங்க, மதியத்துல போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் கோயம்புத்தூருக்கு வருது, ஒரு பெரும் கூட்டம் கூடுது. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அந்த கூட்டத்தை பார்க்கிறப்பயே தன்மை என்னவா மாறுது அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடந்துரும் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது இல்ல? அப்படி இந்த கூட்டத்தை வச்சு அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புறாங்களா? அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ண விரும்புறாங்களா? இல்ல, கூட்டத்தை அவர்கள் காட்ட விரும்புறாங்க சார். ஆனா நம்ம ஜெயலலிதா அவர்கள் கோவையில கூட்டம் போட்டப்ப கோவை குலுங்கியது, மறுநாள் பேப்பர்கள் எல்லாம் பெருசா தலைப்புச் செய்திகள் எல்லாம் போட்டாங்க. ஆனா அந்த 4 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் தான் வெளியில வரல. உள்ளூர்ல கிளைக்கழகங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதோ ஒரு நீங்க அந்த நேரத்துல அந்த ஆளுங்கட்சிக்கான செய்தி சேனல் எடுத்து பார்த்தாலே உலகமே தலைகீழ போறண்டு ஏதோ ஒரு ஊர்ல சுனாமி வந்திருந்தா கூட அந்த தொலைக்காட்சியில முதல் செய்தியா என்ன போடுவாங்கன்னா, நாளை இந்த பேரூராட்சியில சுகாதார பணிகளை செய்யாததை கண்டித்து அப்படின்ட்டு ஒவ்வொரு அவர் சொல்ற பாயிண்ட்ல இன்னொரு விஷயம். அவர் வந்தா கூட்டம் வருது, அந்த சாமி, அந்த இமேஜ் எல்லாம் அவர் ரொம்ப சரியா சொன்னார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதே இமேஜ் இருந்தது. எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் அவர் வந்தா கூட்டம் கூடும் அப்படிங்கிற விஷயம் நடிகரா இருக்கும் போது வந்தது. திமுக கூட்டத்திற்கு அவர் வரும்போது இந்த பிரச்சனை வந்தது. ஆனா அப்பேற்பட்ட எம்ஜிஆர் அவரை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கார் கதவை திறந்து விட்டுக்கிட்டே கையை வெளியே விட்டுக்கிட்டே வர்றவங்ககிட்ட எல்லாம் ஸ்லோவா போயிட்டு கை கொடுத்துட்டே வருவாராம். ஒரு பல நேரங்களில் கை நகம்பட்டு இது பண்ணி கை ரத்தமெல்லாம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பல முறை எம்ஜிஆர் ஆயிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நம்மளை பார்க்க வந்திருக்கிறான், என்னை தொட்டு பார்க்க வந்திருக்கிறான், குறைந்தபட்சம் அந்த சந்தோஷத்தை தரணும்னு எம்ஜிஆர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எம்ஜிஆர்லாம் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியான ஆளுமை. அவ்வளவு சீக்கிரம் தியேட்டர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு மாதிரி சோசியல் மீடியா மாதிரி அடிக்கடி முகத்துல பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமைகளே அதை இது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெயலலிதா அம்மையார் குறித்து நீ கேட்டது. அவங்களும் யாரும் இன்னும் சொல்ல போனா தமிழ் பிரஸையே அவங்க பார்க்க மாட்டாங்கிற விமர்சனம் உண்டு. டெல்லிக்கு போனாதான் பார்ப்பாங்க, இங்க வந்தாலே இங்கிலீஷ் மீடியா என்ன இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டுதான் பார்ப்பாங்கன்னு இதெல்லாம் ஜெயலலிதா விமர்சனமா வந்ததுதான். இதுவும் விமர்சனம் தான். ஆனா அப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையார்
திமுக ஆட்சியில முதன்முறையாக ரெட்டலை சின்னம் கிடைச்சு மதுரை மேற்குலையும் மருங்காபுரிலையும் போட்டியிடும் போது அவங்க வரவே இல்லை. அது தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல. நடத்துனது நடராஜனும் திருநாவுக்கரசும் சாத்தூர் ராமச்சந்திரன் மட்டும்தான். இப்ப அவர் சொன்ன மாதிரி ஜெயலலிதாமையார் வராம இருக்கலாம், ஆனா ஜெயலலிதாமையாரோட முகங்களா போயிருக்கிறாங்க. ஜெயலலிதாமையாரை விட தீவிரமான பிரச்சாரம் செய்து அன்று ரெட்டலையை காப்பாற்றியது திருநாவுக்கரசு, நடராஜன், இவங்க போட்ட இந்த மாதிரியான அமைப்பு இல்லையே தாவைக்கு. நம்ம விஜய் திட்டம்ன்றது ஒரு கோணத்துல பேசுறோம், அவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டம்லாம் இருக்குன்னு. ஆனா இன்னொரு புறம் டிபேட்ல போதாமைகள் அப்படின்னு சுட்டி காட்டுற இடம், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கலாம், ஆனா பலன் தருமான்ற இடத்துல கட்சி கட்டமைப்பு வலுவான ஆட்கள் இல்லாதது ஒரு அவருக்கு ஒரு நெருக்கடி அவருக்கே இருக்கா? அது அவரே உருவாக்கிட்ட பிரச்சனை. எல்லா தொகுதியிலும் அவர் தான் நிக்கிறாரு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து நான் தான் லார்ஜர் தன் லைஃப்னு. இப்ப வந்து அந்த ரியாலிட்டியோட டச்ல நீங்க உங்களோட முகத்துக்காக ஓட்டு போடலாம், ஆனா உங்களுக்கு வந்து பேஸ் வேணும், நீங்க இஷ்யூஸ் பேசணும். இவங்க தாவாக்கே எந்த விஷயத்தை பத்தி பெருசா போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க? எவ்வளோ ஊர்ல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வந்து இந்த விஜய் வெளியில வரும்போது நம்ம போய் பார்க்கணுங்கிறத தவிர்த்து அவங்களோட அரசியல் என்னன்னு கேட்கிறேன்னா செய்யலாம்ல. அதை அந்த மாதிரியாவது ஒரு போராட்ட குணத்துக்கு வந்து போராட்ட ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுத்தணும்ல அவங்களுக்கு. அதுவே இவர் பண்ணலையே. அவர் அதாவது அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரேரிட்டி அந்த அப்பியரன்ஸ் வந்து ரெகுலரா ஆயிடக்கூடாது. அடிக்கடி வந்தா அந்த மவுஸ் குறைஞ்சிரும், எப்பயாவது வரணும். கடவுள் பத்தி அவர் சொன்னார்ல சுவாமிநாதன், கரெக்ட். அது கடவுள் மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கணும். அப்படி கடவுள் கொடுத்ததே கிடையாது. பட் அதாவது அந்த உற்சவர் வெளில வருது, மூடவர் அங்கேயே இருப்பாரு, அதே மாதிரி அந்த திருவிழா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வருவார்ல, அது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அதுக்கெல்லாம் சிபிஎம் இருக்குது. எனக்கு என்ன கவலைன்னா, தமிழ்நாட்டில் நிறைய கொள்கை உள்ள கட்சி சிபிஎம், அவங்க ஒரு மேஜர் ஃபோர்ஸா வர முடியல. திமுக வீழ்த்தணும்னா அந்த மாதிரி கொள்கையே பேசக்கூடாது, அந்த அரசியல் தான் திமுகவை வீழ்த்தணும் அவங்க நம்புறாங்க. அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்றேன். அது அவருக்கு இன்னும் சக்சஸ் வந்தா இன்னும் நல்லது இல்லது. இந்த அரசியலே போதும், எதுவுமே பேசாத அரசியல். திமுக எதிரி, பாஜக எதிரி அப்படின்னு அதை பிக்ஸ் பண்றாங்க. இவங்கள ஆட்சியில் இருந்து அகற்றணும், மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், பாசிச ஆட்சியை ஒழிக்கணும்ன்றது இந்த ஸ்லோகன் மட்டும் போதாதா? அவங்க தினந்தோறும் அரசியல் அன்றாட பிரச்சனையை பேசினா மட்டும்தான் அவருக்கான அது ஓட்டா அரசியல் அன்றாட பிரச்சனைகள் பேசணும். ஆனா அவருடைய ரசிகர்களுக்கு அந்த அரசியல் அன்றாட பிரச்சனையை புரிஞ்சுக்க கூடிய இடத்துல இல்ல அவருடைய கட்சியில அவர் ரசிகர்களாக இருந்து கட்சிக்குள்ள மாறின அரசியல் கட்சியா மாறினவங்களுக்கு அந்த அரசியல் எல்லாம் புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. புரிதல் இருக்கலாம், நான் அவங்கள குறைத்தெல்லாம் மதிப்பிடல. ஆனா விஜய் வந்து அதை பேசணும்ன்ற இடத்துல அவரும் நகரல, அதை கேட்கணும்ன்ற இடத்துல அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் 1 கோடி அளவுக்கு சொல்றாரு மெம்பர்ஷிப், நாங்க 1 கோடி அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி? அதிமுகவுக்கும் தான் 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. திமுக வந்து 2 கோடி உறுப்பினர்கள் எங்களுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பிஜேபி கூட தான் மிஸ்டு கால்ல உறுப்பினர் சேர்த்தாங்க, நிறைய சேர்த்தாங்க. பீரியட்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த கணக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தொகையை தாண்டி இருந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குங்க. 1 கோடி பேர் இருப்பாங்க கூட்டத்துக்கு. ஒரு மாநாடு நடத்தினா 4 லட்சம் 5 லட்சம் பேர் வருவாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்கன்றது விஜய் வந்து எல்லா தொகுதியிலும் நான் தான் போட்டியிடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய முகம் இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது. வேறு எந்த இடத்துக்கும் அவங்க வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பிக்ஸ் பண்றாங்க. விஜயனுடைய அந்த பாப்புலாரிட்டியும் விஜயனுடைய அந்த மாஸ் ஹீரோயிசம் இருக்குல்ல, அது ரெண்டையும் மட்டும் வச்சு வாக்குகளை வாங்கிட முடியும். அவர் அதிகமா வெளியில வந்து பேசினா சனிக்கிழமை கூட 15 நிமிஷம் தான் பேசுவாரு, 15 நிமிஷம் தாங்க பேசுவாரு. அவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறாங்க மதுரையில, ஒரு நாள் முழுக்க கூட்டங்கள் நடத்தி இருக்கணும். உங்களுடைய ரசிகர்களை எல்லாம் நீங்க அரசியல் மயப்படுத்தணும்னா பண்பட்ட சமூகமா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அரசியல் பண்பாடு என்னன்னு சொல்லி தர வேண்டியது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்களாம்.